கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நம்ம தளபதி விஜய் நம்ம படத்துல எப்படிலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விதமும் இந்த படத்துல நம்ம டாக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் காட்டியிருக்கான்னு சொல்லலாம். நம்ம பார்க்காத ஒரு தளபதி இந்த படத்துல பார்க்கலாம். வெங்கட் பிரபு அவர்கள் இந்த படத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே கொடுக்கணும், ஒரு ரேசியான ஸ்கிரீன் பிளே கொடுக்கணும் ட்ரை பண்ணிருக்காரு. உண்மையில பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒர்க் அவுட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம தளபதி விஜய்னா அந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த படத்துல வந்து ஒரு 2 கேரக்டர் நடிச்சிருக்காரு. அதாவது ஓல்டு கேரக்டர், யங் கேரக்டர் 2 கேரக்டர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஓல்டு கேரக்டர் பாத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இந்த ஓல்டு கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் வந்து வித்தியாசமா இருக்கும். யங் கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். சண்டை போடுறதா இருக்கட்டும், அந்த நக்கலா அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓல்டு கேரக்டரும் யங் கேரக்டர் ரெண்டு கேரக்டர் பாத்தீங்கன்னா மாறி வித்தியாசமா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனா ஸ்னேகா மேம் இவங்களோட பேரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப பாக்குறது பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னா செகண்ட் ஆஃப் தான். ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா தான் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாவே இருக்கும். படத்துல வந்து நம்ம எப்ப அந்த கேமரா வந்து ஸ்டேடியத்துக்குள்ள ஃபோக்கஸ் போமோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் ரொம்ப பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் ஆயிரும். நான் எதிர்பார்க்காத நிறைய கேமர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கு. பிஜிஎம்க்கு பேர் போனவர் நம்ம யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துல இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பிஜிஎம் போட்டுக்காரு பாருங்க, ஒரு பயங்கரமான பிஜிஎம். இந்த கோட் படத்தோட ஒரு ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு